குருதுரிய நிலையடைந்த மகான் தத்துவராயர் கிபி 15-16ஆம் நூற்றாண்டுகளின் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் ஆவார். இவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல் என்னும் ஐந்தொழில்கள் செய்யும் ஆற்றல் பெற்றவரும் ஆவார். இவருக்கு இந்த நிலையை அருளியவர் ஆதியும் அந்தமும் இல்லா வேதியன் சுரூபானந்த சோதி ஆவார். 2 வகையான வரலாறுகள் மகான் தத்துவராயர் பற்றியுள்ளது. முதல் வரலாறு 1841ஆம் ஆண்டு கொன்றைமா நகரம் அருணாச்சல முதலியார் பதிப்பித்த புத்தகத்தில் வெளிவந்தது. இதில் தத்துவராயரின் மாமா சொரூபானந்தர் என்றும் சொரூபானந்தரின் குரு சிவப்பிரகாசர் என்றும் இருக்கும். தனக்கு ஞான ஆசிரியரை தேடி தத்துவராயர் வடக்கு நோக்கி சென்றார் என்றும் சொரூபானந்தர் தெற்கு நோக்கி பயணித்து சிவபிரகாசரை தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டார் என்றும் வடக்கே சென்று தமக்கு குரு கிடைக்காமல் திரும்பி வந்த தத்துவராயர் தனது மாமாவான சொரூபானந்தரையே குருவாக ஏற்றுக்கொண்டார் என்றிருக்கும். இந்த வரலாறு உண்மையில்லை. இதை சான்றுகளுடன் கீழே பார்ப்போம். 2ஆம் வரலாறு 1953ஆம் ஆண்டு கோவிலூர் மடம் பதிப்பித்த புத்தகத்தில் உள்ளது. இது சமய மார்க்கத்தில் வரும் குரு பரம்பரையை அடிப்படையாக கொண்டது. அந்த வரலாறு பின்வருமாறு: கைலாயத்தில் எழுந்தருளிய உமாமகேசர் முதலாச்சாரியர், பின்னர் நந்திகேசர், சனற்குமாரர், வியாசர், சூதரிஷி, கடவுள்நாதர், தருவூர் சித்தர், அருள்முனிவர், கீழூர் முனிவர், பரமுனிவர், திருப்பனந்தாளர், மதுரை புஞ்சை முனிவர், வடமுனிவர், திருநடராசர், சிவப்பிரகாசர், சொரூபானந்தர், தத்துவராயர் என்ற குரு பரம்பரை வரலாற்றில் தத்துவராயரை நுழைத்துள்ளார்கள். இந்த வரலாறும் உண்மை அல்ல. மகான் தத்துவராயர் எல்லாம் வல்ல சோதி வடிவான இறைவனை சுரூபானந்தர் என்றும் சிவபிரகாசர் என்றும் தத்துவன் என்றும் பரிபூரணர் என்றும் இன்னும் பல வகை திருப்பெயர்களால் குறிப்பிடுகிறார். தத்துவராயர் வரலாறு என்று அச்சிடப்பட்ட நூல்களில் இருப்பது போல் தத்துவராயரின் மாமா சொரூபானந்தராக இருந்தால் கை கால்களுடைய தனது மாமாவை எதற்கு தத்துவராயர் சோதி உருவே என்றும் சுடரே என்றும் குறிப்பிட வேண்டும்? சொரூபானந்தரின் குரு கை கால்கள் கொண்ட சிவப்பிரகாசராக இருந்தால் தத்துவராயர் எதற்கு சிவப்பிரகாசரை சோதி என்று குறிப்பிட வேண்டும்? மகான் தத்துவராயரால் ஏற்படுத்தப்பட்ட தனித்த மார்க்கமான தத்துவ ஞான மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தவே தெரிந்தோ தெரியாமலோ இந்த வரலாறுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பொய் வரலாறுகளை நாம் இனி நம்ப வேண்டிய அவசியமில்லை. மகான் தத்துவராயர் ஏற்படுத்திய தத்துவ ஞான மார்க்கத்தின் மூலம் மாத்திரை ஒன்றில் அருளும் சுரூபானந்த சோதியை வழிபட்டு குரு துரிய நிலை அடைந்து சாதல் பிறத்தல் என்னும் இரு வினையிலிருந்து விடுதலை அடைவோம். வாருங்கள், அடுத்த காணொளியில் தத்துவ ஞான மார்க்கத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.